அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் என்பதனாலே இவங்க ரொம்ப ஒரு திறமசாலியாக இருப்பாங்க. 12 ராசிகள்லேயே 2வது ராசியாக உள்ள ரிஷபராசி ஒரு பெண் ராசியாகும். இது நீருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது. பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லோரையும் வசீகரிக்கும் அழகான தோற்றத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதுவும் இவங்க கண்ணுக்கு தனி அழகு இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. பேச்சு சாமர்த்தியம், புத்திசாலித்தனம் எல்லாமே நிறைந்தவர்களாக நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி குறைவாக பேசினாலும் மற்றவர்களை குறைய டக்குன்னு கண்டுபிடிச்சிடக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. உண்மையா இல்லையாங்க? கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மாதிரி இவங்க குறைவாக பேசினாலும் மற்றவங்களுடைய குறையை கண்டுபிடிக்காத வகையில் பேசுவாங்க. அதே மாதிரி இவங்க உண்மையை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. முடியாத வகையில் பேசக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தை பேசினாலும் கரெக்டாக பேசக்கூடியவங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான். பிறந்த பெண்கள் மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்றதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி பெரும்பாலானவங்க ஒரு பொருட்டாகவே இதை எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க மற்றவங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களை ஒருத்தரும் கண்டுக்காத மாதிரியே நமக்கு தோணும். அதே மாதிரி தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த அன்பை தனது துணையிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த துணைக்கிட்ட அந்த அன்பு கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். கரெக்டாக இல்லையாங்க? அவங்க பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க. அவங்க அன்பு செலுத்தலைனானா நம்ம எப்பயும் போல் அன்பு செலுத்துவோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட நல்ல ஒரு அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசியில் பிறந்த பெண்கள். ரொம்பவும் நம்பிக்கையாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டேயும் ரொம்ப அன்பு வைத்திருப்பாங்க. கணவன் குழந்தைகள் மீது அதீத அன்பு செலுத்தக்கூடியவங்க தான் நம்ம ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அடுத்து வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த வருகின்ற நாட்களில் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் குரு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதன் சுக்கிரன்லாம் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகுவும், அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வரும் நாட்களில் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பேச்சு சாதுரியத்தின் மூலம் வெற்றியை காணும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் நாட்களில் பணவரத்து சிறப்பாகவே இருக்குது. சாமர்த்தியமான செயல்களால் உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். இதனால் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. உங்களுடைய மதிப்பு பல இடத்துல நீங்கள் இழந்திருப்பீங்க. உண்மையா இல்லையாங்க? ஆனால் இனி உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் படிப்படியாக குறைந்து மனதில் இருந்த கவலையும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி
அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைய இருக்குது. உங்களுடைய மதிப்பு பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. பயணங்களில் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். இன்றைக்கி போகலாம் அப்படின்னு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திடீர்னு தடையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்குங்க. எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் தன்னம்பிக்கையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் என்னடா இப்படி நஷ்டமே வந்துட்டுருக்கே, லாபமே வர மாட்டேங்குதே அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இனி ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. நம்பிக்கையோடு நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யுங்க. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணியில் முடிக்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த விரைவாக முடிக்கிறதுக்கு உங்களுடைய உதவியாக உங்களோட கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய வேலை தொடர்பாக நீங்கள் சில முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. வெளிநாடு போகலாம், வெளியில் எங்கேயாவது போகலாம், நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான காலகட்டம். நிச்சயமாக அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கும். புதிதாக ஒரு வேலை, நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை, வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இப்போல்லாம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குடும்பத்தில் இருப்பவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை கூட ஒன்று முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அடுத்த 10 நாட்களில் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையாவது அதிகமாக கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டோ அல்லது ஏதாவது பொருளை கொடுத்துட்டோ வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். காலகட்டம் உங்களுக்கு அவ்வாறு தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள், உங்களுக்கு எதிராக சில பேர்லாம் போட்டியாக செயல்பட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலகி உங்ககிட்டயே நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. தடைப்பட்ட பண உதவியெல்லாம் கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் போய் யார்ட்டையாவது உதவின்னு கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டான டைமில் உங்களுக்கு உதவியே செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த டைமில் நீங்கள் போய் யார்கிட்டையாவது கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் செய்த காரியங்கள் அனைத்திலும் இருந்த தடைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று ஒவ்வொரு இதுலேயும் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ எல்லாருமே புக்கு புதுசாக வந்திருக்கும், அதை பார்த்தவொடனே ஒரு பெரிய பயமும் இனம் புரியாத கவலையும் எல்லாருக்கும் மனதில் தோணியிருக்கும். ஆனால் இனி அப்படி வேண்டாங்க. ஒவ்வொரு லெசனையும் படிக்கும்போது உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். நிச்சயமாக நீங்கள் அடுத்த ஒரு நாட்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மாரியம்மனை வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், பண கஷ்டம், மனதில் இனம் புரியாத கஷ்டங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நன்மைகளும் நிறைய கிடைக்கும். மாரியம்மனை தொடர்ந்து ஒரு 9 வெள்ளிக்கிழமையில் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. மனதில் ஒரு நிம்மதி உண்டாகும். மறக்காமல் நம்பிக்கையோடு போய் செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சொன்னாங்க நம்ம செய்கிறோம் அப்படின்னு போய் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் கிடைக்காது. நம்பிக்கையோடு போய் செய்யுங்க பாருங்கள், நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு போய் மாரியம்மனுக்கு 9 வெள்ளிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. மனமுருக வேண்டிக்கோங்க. மனமுருக வேண்டுனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனதில் இருக்கிற கவலைகளை நினச்சி வேண்டிக்கிட்டிங்கனாவே மனதில் இருந்த அந்த கவலைகள் வெளியில் தெரிகிற மாதிரி உங்கள் கண்ணீரே வெளியில் வருங்க. அப்படி வெளியில் வரப்போ உங்களுடைய கவலைகளும் குறையும். அந்த மாரியம்மனே உங்களுக்கு இறங்கி எல்லா உதவிகளும் செய்வாங்க. நம்பிக்கையோடு நீங்கள் மாரியம்மனை வழிபட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கட்டும். தேங்க்யூ.